ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன நியூ பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் பாடம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குட் பிஸ்னஸ் ஐடியா தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற பிஸ்னஸ் ஐடியா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் தாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஆஃபர் படி நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆகட்டும், ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கிற ஒரு ஜிம்முக்கு போகிற பாய்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த் ஹைஜீனாக வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி இண்டஸ்ட்ரியில் ஒரு சூப்பராக அருமையான ஒரு சூப்பராக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்ங்க நீங்கள் பார்க்க போகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீப்புள் ரொம்ப அந்த கேம்ஸ் சைடு ஆகட்டும், ரொம்ப ஜிம்முக்கு போகிறது, இது மாதிரி ஹெல்த்தி ஹைஜீனாக இருக்கணும், நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் டேஸில் இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக அந்த வழியில் போயிட்டுருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஐடியாவை எப்படி நம்ம பிஸ்னஸாக டர்ன் அவுட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்க்க போகிறோம். ஹெல்த் கான்சியஸ்லேயே ஒரு குட் பிஸ்னஸ் ஐடியானா இந்த பிஸ்னஸை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அக்ராஸ் த குளோப் வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ரொம்ப ஹியூஜ் டிமாண்ட் இருக்குது. டொமஸ்டிக் மார்க்கெட் ஆகட்டும், அதே மாதிரி அப்ராட் மார்க்கெட் ஆகட்டும், ஹியூஜ் டிமாண்ட் இந்த ப்ராடக்ட் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பாப்புலர் ப்ராடக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே சைடில் இருக்கிற பெல்லைக்கான தட்டி விட்டிங்கன்னா நமக்கு அடுத்தடுத்து போடுற ஒரு சூப்பரான ஐடியா கண்டிப்பாக விரைவில் உங்களுக்கு கிடைக்குமுங்க. இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷட்டில் கார்க் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஷட்டில் கார்க் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஸ்கேலில் ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஷட்டில் கார்க் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் சொல்லாமுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஈஸியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட், ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கேபிட்டல் இருந்தால், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்லேயே நீங்கள் ஒரு 20 ஏரியா இல்லை 20-30 ஏரியா சின்ன சஃபிஷியண்டான ஸ்பேஸ் இருந்தால் போதுங்க, சூப்பராக பிஸ்னஸ் ரன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பேட்மிண்டன் ஒரு பாப்புலர் கேம். இது எந்த ஒரு ஏஜ் கேட்டகரி இல்லாத விளையாட்டுங்க. இது ரொம்ப ஒரு 50 வயசு 40 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த் கான்சியஸாக விளையாடுவாங்க. சின்ன வயசு குழந்தைங்க, அந்த காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக விளையாடுவாங்க. ஜிம் பாய்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க. உங்கள் பாடி வெயிட் கெயின் பண்ணணும், லாஸ் பண்ண நினச்சிங்கன்னா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேட்மிண்டன் விளையாண்டுருப்பாங்க. ஸோ ரீசெண்ட் டேஸில் நிறைய ஒரு பாப்புலரான கேம் அந்த பேட்மிண்டன் கூட சொல்லலாங்க. ஷட்டில் கார்க்கு எசென்சியலாக பேட்மிண்டன் விளையாட கண்டிப்பாக தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 16 ஃபெதர்ஸ் கொண்டு ஒரு உட்டன் கார்க்கை கொண்டு கண்டெயின் பண்ணுறது தான் அந்த ஷட்டில் கார்க் அப்படிங்கிறது. இந்த ஷட்டில் கார்க் அந்த ஹென்லேருந்து எடுக்கிறப்போ சூப்பராக டிட்டர்ஜென்ட் பவுடர்ஸ் யூஸ் பண்ணி, நல்ல சோப்ஸ் யூஸ் பண்ணி, நல்ல டிட்டர்ஜென்ட் கேக்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீட்டாக வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு வர்றாங்க அந்த ஃபெதர்ஸ் பார்த்தீங்கன்னா. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், இந்த பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி மார்க்கெட் பண்ணுறது, என்ன ப்ரைஸுக்கு சேல்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டு எல்லா வீடியோவும் இருக்குதுங்க இந்த பிஸ்னஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அப்படிங்கிறத விட இந்த ஷட்டில் கார்க் அப்படிங்கிறது ஒரு 16 ஃபெதர்ஸை கொண்டு ஒரு கார்க்கை கொண்டு எப்படி என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க, அதில் எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் கிடைக்குது, எங்கே கொண்டு மார்க்கெட் பண்ணுறதுன்னு எல்லா டீல்ஸும் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இன்றைக்கி இந்த மார்க்கெட் பொட்டன்ஷியல் இந்த ஷட்டில் கார்க்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்மிண்டன் ஒரு ஃபேமஸான கேம் வேர்ல்டு வைடில் சொல்லலாம். இது பேட்மிண்டன் அப்படிங்கிறது ஒரு ஒர்க் அவுட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இருக்குன்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பேட்மிண்டன் தான் கண்டிப்பாக விளையாடுவாங்க. அது ஷட்டில் கார்க் கண்டிப்பாக தேவைப்படும், நீடியான ப்ராடக்ட்டு. அரவுண்ட் த இயர் ஹியூஜ் டிமாண்ட் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிங்கிள் செட்டில் விளையாண்டாங்கன்னா ஒரு ஷட்டில் வில் பி வெரி வீக். ஸோ சிங்கிள் ஷட்டில் வச்சு விளையாண்டாங்க அப்படின்னு வச்சு பார்க்குறப்போ ஷட்டில் வில் பி வெரி வீக் அப்படின்னா ஒரே ஒரு ஷட்டில் கார்க்கை வச்சு விளையாண்டுருக்காங்க 1 hour 2 hour விளையாடுறாங்கன்னா வீக் ஆயிரும். அதே மாதிரி ஒரு நியர்லி ஒரு 2 ஃபெதர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 6 ஃபெதர்ஸ் இல்லாட்டி மேக்ஸிமம் 10 ஃபெதர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஏஜ் கேட்டகரியில் எல்லாருமே இந்த கேம் விளையாடுவாங்க இந்த ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ஃபெதர்ஸ் அப்படிங்கிறது இது மாதிரி கார்க்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மேலே இந்த டேப்பு, அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா 16 ஃபெதர்ஸ். ஸோ அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் டீடைல்ஸ். நம்ம இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற சொல்கிறீங்க விஜய், ஓகே எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்
இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னு பார்க்கலாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் பார்க்குறப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணணும்னா வெரி ஸ்மால் ஏரியா கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெர்ஃபெக்டான பிஸ்னஸ் பிளான் வந்து கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பெர்ஃபெக்டான பிஸ்னஸ் பிளான் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸ் வந்து சூப்பராக நீங்கள் ரன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 1 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா அந்த பிளான் செட்டப்புக்கு மெஷினரிஸ்க்கெல்லாம் கரெக்டாக இருக்குமுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓன் ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நல்லாயிருக்கும். அது மட்டும் ரெண்டட் ஸ்பேஸாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் இயர்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து போக்கியத்துக்கு எடுத்துருக்கீங்களோ இல்லை மாத வாடகைக்கு எடுத்துருக்கீங்களோ ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒருக்கா வாடகை கொடுக்குறீங்களோ அது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். அதே மாதிரி ரா மெட்டீரியல்ஸுக்கு ஃபண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஹியூமன் ரிசோர்ஸிங் இருக்குது, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, மார்க்கெட்டிங் காஸ்ட் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கணும். 1 lakhs அப்பார்ட் ஃப்ரம் 1 lakh சொல்கிறேன் நான். அதே மாதிரி பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிற பேங்க் மேனேஜர்கிட்ட கன்சல்ட் பண்ணி பேசுங்க. எப்பவுமே சொல்கிறதா நம்ம சேனலில் ஓவர் டிராஃப்ட் லோன் கொடுக்குறாங்களோ இல்லை கொலாட்டர் லோன் கொடுக்குறாங்களோ, ஜுவல் லோனோ, பிஸ்னஸ் லோன்ஸோ, எம்எஸ்எம்இல் ரெஜிஸ்டர் பண்ணி சப்சிடிஸ் நிறையா வரும். ஸோ இது மாதிரி வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற மேனேஜர்கிட்டையோ இல்லை பிஸ்னஸ் கன்சல்டன்ஸ்கிட்டையோ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதிகமாக டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லைசன்சிங். என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், என்னென்ன லைசன்சிங் தேவைப்படுது இந்த ஷட்டில் கார்க் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ லைசன்சிங் கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. ஃபியூ லைசன்சிங் மீன்ஸ் உங்கள் ஸ்டேட்ஸ் லாஸ் கண்டிப்பாக செக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஐ மீன் ஒரு அப்ராட் கண்ட்ரியில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அங்கே இந்த பிஸ்னஸுக்கு ஒரு லா இருக்கும். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, வித்தின் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க நம்ம டொமஸ்டிக் லொக்கேஷனில் அப்படின்னா நம்ம டொமஸ்டிக் லொக்கேஷனில் ஒரு லா இருக்கும். அதுக்குமே ஸ்டேட்டுக்கு இந்த லாஸ் சில பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் 99.9% காமனாக தான் இருக்கும். சில பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகுதா, அது நம்ம பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணுதா, நம்ம எங்காச்சும் மிஸ் பண்ணுறோமா அப்படின்ட்டு பிஃபோர் ஸ்டார்டிங் த பிஸ்னஸ் கன்சல்டன்ஸ்க்கு கண்டிப்பாக செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கப்புறம் ட்ரேட் லைசன்ஸ் இருக்குது, பிஸ்னஸ் பேன் இருக்குது, அதுக்கப்புறம் உதய ஆதார் இருக்குது, எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அந்த சப்சிடிஸ் எல்லாம் சிலது வரும் உங்களுக்கு வந்து. அதுக்கப்புறம் பிஎஸ் சர்டிஃபிகேஷன் உங்கள் ஷட்டில் கார்க்கை வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டேட்டில் என்ன டேக்ஸ் லைபிலிட்டிஸ் போயிட்டுருக்கு, அதே மாதிரி உங்கள் கண்ட்ரியில் என்ன டேக்ஸ் லைபிலிட்டிஸ் போயிட்டுருக்கு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ட்ரேட்மார்க் லைசன்ஸ் கண்டிப்பாக பண்ணியிருக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரேட் லைசன்ஸு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கான்செப்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்க நம்ம தனியாக சீரியஸாக இருக்குது. அதே மாதிரி மேலே உங்களுக்கு ஐகான்லேயே ரைட் சைடு தர்றவங்களுக்கு கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன மிஷினரிஸ் தேவைப்படுது, என்னென்ன பிளான் செட்டப்ஸ் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய ஸ்பேஸ் தேவை கிடையாது. ஒரு 50 square feet பெரிய இருந்தால் போது ஈஸியாக வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமுங்க. ஒரு கார் போரிங் மிஷின் ஒன்று தேவைப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெதர் கட்டிங் மிஷின் ஒன்று தேவைப்படுது, வெயிட்டேஜ் மிஷின் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். அந்த ஃபெதர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஃபெதர் இது ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி டக் ஃபெதர் கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. வாத்தோட ஃபெதர் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. இல்லை அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து லோக்கலில் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹென்னோட ஃபெதர் கூட மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இஸ் டக்கு. அப்படி இல்லை உங்களுக்கு நல்ல குவாலிட்டி கிடைக்கல அப்படின்னா ஹென்னோட ஒரு சுப்பீரியர் குவாலிட்டி கண்டிப்பாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு ஹோம் மேட் அப்படி ப்ளே பண்ணுறீங்கல்ல, நீங்கள் வந்து உங்கள் அண்ணன் தம்பி விளையாடுவீங்க, அக்கா தங்கச்சி விளையாண்டுருப்பீங்க வீட்டில் வந்து, நீங்கள் விளையாடுறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி சேல்ஸுக்கு அப்படிங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ண வேண்டியது டக் ஃபெதர் மட்டும் தான். அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேர் வந்து அந்த அந்த ஃபெதர் வந்து பவுல்ட்ரி ஃபார்ம்ஸ்லேருந்து ப்ரொக்யூர் பண்ணுறப்போ ஒரு ஸ்பெஷல் கேர் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஒரு நீட்டான ஃபெதர் எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி பெஸ்ட்டு குவாலிட்டி ஷட்டில் கார்க்கு வந்து எங்கேருந்து உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட் குவாலிட்டி ஃபெதர்ஸ்லேருந்து தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல குவாலிட்டி குட் குவாலிட்டி ப்ரீ போர்டு நார்மல் கார்க்ஸ் அப்படின்னு நிறைய டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் தயாரிக்கிற கார்க்கு வந்து எந்த ஒரு உங்களுக்கு கேட்டகரி கீழே வருதுன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. அது மாதிரி ஃபெவிகாலு, க்ளூ, பாலிஷு, வாஷிங் ப்ளூ, அது மாதிரி இது நிறைய டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட்ஸ் டிட்டர்ஜென்ட் கேக்ஸ் எல்லாம் தேவைப்படுதுங்க. அதுக்கப்புறம் டிட்டர்ஜென்ட் கேக்ஸ் தேவைப்படுது. டிட்டர்ஜென்ட் கேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான டிட்டர்ஜென்ட் கேக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பேக்கிங் கன்சியூமர்ஸ், பிஇ மெட்டீரியல், பிபி மெட்டீரியல், உங்கள் கார்போர்ட் பாக்ஸ் இது மாதிரிலாம் கண்டிப்பாக தேவைப்படுங்க ரா மெட்டீரியல்ஸ்னு பார்க்குறப்போ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கார்க் போரிங் மிஷினு, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெதர் கட்டிங் மிஷினரிஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் மிஷினரிஸ், இது வந்து போரிங் மிஷினரிஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வர அடாப்டர் சார்ஜர்ஸ். ஸோ இது மாதிரி நிறைய டைப்ஸ் வந்து இருக்குதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எப்படி இந்த ஃபெதர் மேக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபெதர்ஸ் வந்து எடுத்துக்கங்க. அந்த எடுத்த ஃபெதரை வந்து நீட்டாக வந்து டிட்டர்ஜென்ட் கேக்ஸோ இல்லை டிட்டர்ஜென்ட் பவுடர்ஸோ யூஸ் பண்ணி நீட்டாக வந்து வாஷ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ரொம்ப காய வச்சுட்டு ரொம்ப வெயிலில் காய வைக்கணும். நல்லா வந்து கோல்டான பிளேஸில் நல்லா உணர வச்சுட்டு அந்த ரவுண்ட் ஷேப்பில் அதை ட்ரிம் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்க் எடுத்துக்கங்க. கார்க்கு வந்து 16 போர்ஸ் உள்ள கார்க்ஸ் வந்து அந்த சர்க்கிள்ஸில் இருக்கும். அந்த 16 போர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் மாதிரி இருக்கிற போர்ஸில் ஒவ்வொரு ஃபெதராக வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேலே போர் பண்ணிவிட்டு க்ளூ போட்டு ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் அந்த காட்டன்
கோல்டன் த்ரெட்டை வச்சு சுற்றியும் கட்டிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சில்க் காட்டன் ரிப்பன் இருக்கு இல்லையா, பார்த்தீங்கன்னா சுற்றியும் அந்த பிளாக் கலர்லேயே ஒயிட் கலரில் இருக்கும். அதை வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் பிராண்ட் ஸ்டிக்கரை மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வெயிட் வந்து ஒரு காருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4.74 5.50 கிராம்ஸ் வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்டாப்பிள் பின்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கெயினோ இல்லை வெயிட் லாஸோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டல் லிட்ஸ் இருக்கு இல்லையா, 10 கார்க்ஸ் ஈச் பாக்ஸ் வந்து இருக்கும். அந்த மெட்டல் லிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து கார்க்கை பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பாக்ஸுக்கு 10 கார்க்ஸ் ஈச் அப்படின்னு வச்சு நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிடலாங்க. அடுத்தது எப்படி நீங்கள் வந்து உங்கள் கார்க்கை ரெடி பண்ணுற விஜய், ஓகே எப்படி அதை மார்க்கெட் பண்ணுறதுன்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். அது எப்படி மார்க்கெட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் கண்டிப்பாக பாருங்கள், இல்லை அப்புறம் ரீட்டைல் டிஸ்ட்ரிபியூஷன் சேனலுக்கு வந்துக்கலாம் நீங்கள் வந்து. அதுக்கப்புறம் லோக்கல் பேட்மிண்டன் கோச்சிங் சென்டர், கோச்சிங் இன்ஸ்டியூஷன்ஸு, ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸ்ஸு, அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் சென்டர்ஸ், இது மாதிரிலாம் கொண்டே உங்கள் கார்க்கை வந்து சேல்ஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து அதுக்கு ஆப்ஸு ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் சேல்ஸ் இருக்குது, இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் இருக்குது, சோஷியல் நெட்வொர்க்கிங் பேஜஸ், யூடியூப் பேஜஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டா பேஜஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், பின்இன்ட்ரெஸ்ட், ட்விட்டர், லிங்க்டின் அப்படின்ட்டு எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்ஸ் அப்படின்ட்டு எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்டை கண்டிப்பாக மார்க்கெட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யூடியூப்பில் வந்து ஆட்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து B2B மார்க்கெட் கவர் பண்ணுங்கள், B2C மார்க்கெட் கவர் பண்ணுங்கள், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அண்ட் பிஸ்னஸ் டு கன்சியூமர் மார்க்கெட் கவர் பண்ணலாம். அதுக்கப்புறம் இ-காமர்ஸ் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல், ஈபே அப்படின்னு நிறையா சைட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அதில் பார்த்து செல்லிங் பார்ட்னராக ஜாயின் பண்ணி அதில் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஓன் பிராண்ட்ஸ் நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. ஃபைனலாக இந்த பிஸ்னஸ் எல்லாம் ரெடி பண்ணுறோம், ஓகே எல்லாம் ரெடி பண்ணுறோம், இந்த பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறோம், ஓகே ஃபைன், ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொக்யூர் பண்ணியாச்சு, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எங்கே ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ வரும் இந்த பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோர் கான்செப்ட் தான் எந்த ஒரு பிஸ்னஸ் ஐடியாலையும். ஷட்டில் கார்க் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான பிஸ்னஸ். நம்ம ஊரில் மேக்ஸிமம் யாருமே பண்ணிக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் நார்த் சைடு இருந்து இல்லை வந்து அப்ராட் கண்ட்ரிஸ்லேருந்து இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சவுத் ரீஜன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸில் ஸ்மால் ஸ்கேலில் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் சூப்பர்பான பிஸ்னஸ் ப்ராஃபிட் கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல அமௌண்ட் ஆஃப் குட் ப்ராஃபிட் ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக கொடுக்குது. அதே மாதிரி டபுள் த அமௌண்ட்ஸ் வந்து கூடிய விரைவில் வந்து நீங்கள் வந்து இடத்துல இது 1 லட்ச ரூபா போடுறீங்க, 3 லட்ச ரூபா போடுறீங்க, ஒரு 5 லட்ச ரூபா போடுறீங்கன்னா ஒரு 5 lakhs அப்ராக்சிமேட் எடுத்தீங்க, 10 lakhs வந்து குயிக்காக வந்து அங்கே கிராஸ் சேல்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துடலாமுங்க. பீப்புள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கேம்ஸ் இருக்கிறதுனால ஒரு நல்ல ப்ராஃபிட் மார்ஜின் கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறதுனால ஒரு சூப்பர்பான பிஸ்னஸ் ப்ராஃபிட்ஸ் நிறையா நீங்கள் மேக் பண்ணி கொடுக்குறதுலேருந்து தான் இருக்குதுங்க. ஒரு 40லேருந்து ஒரு 50லேருந்து ஒரு 55% வரைக்கும் மேக்ஸிமம் பிஸ்னஸ் ப்ராஃபிட்ஸ் கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாமுங்க. ஸோ ஐ திங்க் இன்றைக்கி வந்து ஷட்டில் கார்க் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பற்றி என்னென்ன பண்ணுறது, என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, எவ்வளோ ஆள் தேவைப்படுது, என்னென்ன மெயின்டெனன்ஸ் தேவைப்படுது, அதே மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் என்னென்ன தேவைப்படுது, என்னென்ன மிஷினரிஸ் தேவைப்படுது, ஷட்டில் கார்க்ஸ் எத்தனை போர் இருக்குது, அந்த ஃபெதர் எப்படி வந்து நீங்கள் வந்து பிக் பண்ணுறது, எப்படி வாஷ் பண்ணுறது, என்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்ட்டு ஃபைனலாக இந்த ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ ஆகுது பிஸ்னஸ்லேன்ட்டு ஒரு சூப்பர்பான பிஸ்னஸே கண்டிப்பாக நான் கொடுத்துருப்பேன்னு நான் நம்புகிறேன். இந்த பிஸ்னஸ் ஐடியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தெரிஞ்ச அளவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு இந்த தவிர உங்களுக்கு வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுதுனாலோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரீயாக நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ் வேலையான கமெண்ட்ஸ் இருக்குது, ரியலாகவே அது வந்து வேலிட் பாயிண்ட் தான் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து டேக் பண்ணி வைக்கிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அன்சப்ஸ்கிரைபர்ஸு கண்டிப்பாக அது வந்து பெரிய உதவியாக இருக்குமுங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர்பான இன்ட்ரெஸ்டிங்காக இவ்வளோ கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் விஜய், பை.